ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பிராய்லர் கோழியில் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதனால் அந்த கோழி சீக்கிரமாக வளர்ந்துருது. அந்த கோழியை நம்ம சாப்பிடும்போதும் நம்ம வீட்டில் இருக்க ஃபீமேல் சைல்டு எஸ்பெஷலி சீக்கிரமாக ஏஜ் அட்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டுருவோம். அண்டு தென் பிராய்லர் கோழியில் வந்து சத்தே இல்லை, நாட்டுக்கோழியில் மட்டும்தான் சத்து இருக்குதுன்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். அண்டு அதுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் விலையே காஸ்ட்லிங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த கோழியை உங்களுக்கு வந்து ரூ. 250 300 கொடுக்குறது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அண்டு இதை தவிர்த்து அந்த கோழியில் காலையிலேயும் நைட்டும் வந்து ஒரு லேக்ஸ் ஆஃப் கோழிஸ் அந்த ஒரு ஃபார்மில் வளர்த்துட்ருப்பாங்க. அந்த காலையிலும் ஈவினிங்கும் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அந்த கோழியை வளர்க்குறதுக்கும் கண்டிப்பாக முடியவும் முடியாது. இதை தவிர்த்து நம்ம இந்தியன் லா படி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறது ஒரு அஃபென்ஸ். அப்போ எதனால நம்ம வீட்டில் இருக்க ஃபீமேல் சைல்டுக்கு சீக்கிரமாக ஏஜ் அட்டெண்ட் ஆகுறாங்க? அதுக்கு முக்கியமான காரணம் ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, ஃப்ரைடு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அண்டு ஜூஸு, ஐஸ்கிரீம் இதை மாதிரிலாம் எடுத்துக்கிறனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து டக்குன்னு ஏஜ் அட்டெண்ட் ஆகுது. இதை நியூட்ரிஷன் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். லைக் பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் ஆல்மோஸ்ட்டு பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவலுங்க. அதில் ஃபேட் கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் லைக் பிராய்லர் கோழியில். ஆனால் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே நம்ம குக் பண்ணி சாப்பிடும் போதும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் தான் இருக்குது. பட் என்ன ப்ரோட்டீன் சோர்ஸஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழியா இல்லாட்டியும் பிராய்லர் கோழியான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தாங்க. அண்டு ப்ரைஸ் வந்து தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு கோழிக்கும். பிராய்லர் கோழி வந்து ஈவன் தோ நமக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது. ஆனால் நாட்டுக்கோழி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இதை தவிர்த்து ரெண்டு கோழிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.